نبينا محمد أجمعين أما بعد மதிப்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றிய நேரடியான அல் குர்ஆனிய வசனங்களுக்குரிய விளக்கம் என்ற எங்களுடைய தொடர் வகுப்பிலே இறுதியாக சூரத்துல் அன்ஆமுடைய இறுதி வசனங்களை நாங்கள் பார்த்தோம். 6வது அத்தியாயம். இன்று 7வது அத்தியாயமாக சூரத்துல் அஅராஃபுடைய சூரத்துல் அஅராஃபிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தமாக நேரடியாக சொல்லப்பட்ட அல் குர்ஆனிய வசனங்களை பார்க்க இருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே சூரத்துல் அஅராஃப் 7வது அத்தியாயம் 157வது 158வது வசனங்கள் சற்று பெரிய வசனமாக இருக்கும். குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்பு பற்றியும் அவர்கள் கொண்டு வந்த செய்தியுடைய சிறப்பு பற்றியும் நிறைய பேசக்கூடிய எல்லா விடயங்களையும் உள்ளடக்கி சொல்லக்கூடிய 2 வசனங்களை நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், அல்லதீன யத்தபிஊன ரசூலன் நபியல் உம்மி அல்லதி يجدونه مكتوبا عندهم في التوراة والإنجيل يأمرهم بالمعروف وينهاهم عن المنكر ويحل لهم الطيبات ويحرم عليهم الخبائث ويضع عنهم إصرهم والأغلال التي كانت عليهم فالذين آمنوا به وعزروه ونصروه واتبعوا النور الذي أنزل معه أولئك هم المفلحون. அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், முதல்ல இந்த வசனத்துக்கான அர்த்தத்தை பார்த்துட்டு விளக்கத்தை பார்ப்போம். வலிமையாக நாங்கள் செய்வது போன்று அல்லதீன யத்தபிஊன ரசூலன் நபி, ரசூலாகிய இந்த தூதர், இறை தூதராகிய நபியாகிய இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுகின்றார்களே. அல்லதீன யத்தபிஊன ரசூலன் நபி, அந்த ரசூல் எப்படிப்பட்டவர் என்பதையும் அல்லாஹ் தஆலா விவரிக்கின்றான். அவர் எழுத வாசிக்க தெரியாதவர். يجدونه مكتوبا عندهم في التوراة والإنجيل. அல்லாஹ் தஆலா குறிப்பாக இது யாரை குறிப்பிடுகின்றார்கள், யாரை பற்றி குறிப்பிடுகின்றார் என்று சொன்னால், வேதம் கொடுக்கப்பட்ட யஹூதி நசாராக்களை பற்றி குறிப்பிடுகின்றார். அவர்களுடைய வேதத்திலேயும் தௌராத்திலேயும் இன்ஜீலிலேயும் அவரை எழுதப்பட்டதாக, மக்தூபன் என்றும் அவரை பற்றி எழுதப்பட்டதாக அவர்கள் அந்த ரசூலுல்லாவை அடைந்து கொள்வார்கள், ரசூலுல்லாவை பற்றி தெரிந்து கொள்வார்கள். இந்த ரசூலை பற்றி அவருடைய தௌராத்திலேயும் இன்ஜீலிலேயும் சொல்லப்பட்ட அந்த ரசூலை, அந்த எழுத வாசிக்க தெரியாத அந்த ரசூலை பின்பற்றக்கூடியவர்கள் இருக்கின்றார்களே. يجدونه مكتوبا عندهم في التوراة والإنجيل. அந்த ரசூல் எப்படிப்பட்டவர் என்பதை அல்லாஹ் தஆலா தொடர்ந்து குறிப்பிடுகின்றார். அந்த யஹூதி நசாராக்களை, வேதம் கொடுக்கப்பட்டவர்களை அவர்கள் ஏவுவார்கள், நல்ல விடயங்களை செய்யுமாறு ஏவுவார்கள். வயன்ஹாஹும் அனில் முன்கர், தீய காரியங்களை தடுப்பார்கள். அவர்கள் தீய விடயங்களை செய்யக்கூடாது என்று அவர்கள் தடுப்பார்கள். அதே போன்று நல்ல விடயங்கள் இதெல்லாம் நல்லது என்று இருக்கின்றதோ, அதாவது மோசமாக இல்லாமல் நல்லதாக மனிதனுடைய இல்ஃபுக்கு படக்கூடிய தய்யிபாத் என்று சொன்னால் நல்லவைகள், நல்ல விடயங்களை அவர்களுக்காக வேண்டி ஹலால் ஆக்குவார்கள். அதே போன்று தீங்கை ஏற்படுத்தக்கூடிய மோசமான விடயங்களை அவர்களுக்கு ஹராமாக்குவார். இன்னொரு முக்கியமான விடயத்தை அந்த அவர்களுக்காக வேண்டி அந்த ரசூல் செய்வார். என்ன செய்வார் என்றால், அவர்களுக்கு இருக்கக்கூடிய சுமையை அவர் சுமையை குறைத்து விடுவார். அதே போல் அவர்கள் மீது சுமத்தப்பட்டிருந்த கடினமான சட்ட திட்டங்களையும் அவர் என்ன செய்வார் என்று சொன்னால், அவர் அகற்றி விடுவார், குறைத்து விடுவார். என்று சொல்றது அதாவது கடுமையான உடன்படிக்கைகளுக்கு சொல்லுவாங்க, பாரமான விடயங்கள், கஷ்டமான விடயங்கள். அதே போன்று அக்லால் என்று சொன்னால் கஷ்டமான சட்ட திட்டங்கள். இந்த இவைகளை அவர்களை விட்டும் அவர் என்ன செய்வார், அந்த சுமையை குறைப்பார்.
பல்லதீன ஆமனு பிஹி, என்ன சுமை, எதை குறைத்தார் என்பதை எல்லாம் நாங்கள் விளக்கத்தை பார்க்கின்ற நேரத்திலே பார்ப்போம். அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், பல்லதி, எனவே யாரெல்லாம் அவரை நம்பி, பல்லதீன ஆமனு பிஹி பல்லதீன ஆமனு பிஹி வஅஸ்தரு, அதே போன்று அவருக்கு யாரெல்லாம் அவரை கண்ணியப்படுத்துகின்றார்களோ, ஓனசரு, அவருக்கு உதவி செய்கின்றார்களோ, வத்தபஅ நூர் அல்லதி உன்சில மஅஹு, அவருடன் அவர் எதை கொண்டு வந்தாரோ அந்த நூறாகிய ஒளியாகிய ஒளிமேமிக்க அந்த குர்ஆனை பின்பற்றுகின்றார்களோ, வத்தபஅ நூர் அல்லதி உன்சில மஅஹு உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தை முடிக்கின்றார். இது சூரத்துல் அராஃபுடைய 157வது வசனம். சில முக்கியமான விடயங்களை சொல்லக்கூடிய வசனமாக இந்த வசனம் இருக்கின்றது. அதிலே முக்கியமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கூறப்பட்டிருக்கின்றது. இங்கே 2 வசனம், ரசூல் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது, நபி என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. யாருக்கான வித்தியாசம் தெரியுமா? ரசூல் என்றா யாரு, நபி என்றா யாரு, என்ன வித்தியாசம் இருக்குது? இல்லாட்டி ரெண்டுமே உண்டா? அப்ப அல்லாஹ் தஆலா ரசூலன் மட்டும் சொல்லாம என்னத்துக்கு நபியன்னு சொன்னான்? நான் எவ்வளவு கேட்கிறோம், ரசூல் நபி, அந்த ரெண்டுக்கும் இடையில வித்தியாசம். ரசூல் என்று சொல்றது வஹி, எல்லா நபிமார்களுக்கும் வஹி வரும். ரசூலுக்குரிய ஸ்பெஷல் என்னன்னு சொன்னா, புதிய ஒரு மார்க்கத்தை அவர் கொண்டு வந்துருவார். நபி அவருக்கும் இப்ப ரசூல் எல்லாம் நபி தான். யாரெல்லாம் ரசூல் என்று சொல்லுவோமோ அவங்க எல்லாரும் என்னதான் நபி தான். ஆனா நபி எல்லாம் ரசூல் இல்லை. ஹதீஸிலே வந்திருக்கின்றது, அஹ்மதுடைய பதிவிலே வந்திருக்கக்கூடிய ஒரு ஷேக் அல்பானி அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹதீஸில் சொல்லியிருக்கின்றார்கள், ரசூலுல்லாஹ் இடத்தில் அபூ தர் அவர்கள் ரசூல்மாருடைய எண்ணிக்கையும் நபிமாரோட எண்ணிக்கையும் கேட்ட நேரத்தில் அவர்கள் கூறுகின்றார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ரசூல்மார்கள் கிட்டத்தட்ட 300 சிச்சம் ரசூல்மார்கள் வந்திருக்கிறார்கள். அதே போன்று நபிமார்கள் 1,24,000 நபிமார்கள் வந்திருப்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய ஹதீஸ் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டது. எனவே அந்த ரசூலுக்கும் நபியுக்கும் இடையில வித்தியாசம் முக்கியமாக கட்டாயம் தெரிய வேண்டிய ஒரு விஷயம். ரசூல் என்று சொல்றது ஒரு புதிய மார்க்கத்தை கொண்டு வந்திருப்பாரு, அவருக்கு வஹி வரும், அதே போன்று புதிய ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்திருப்பார். இப்ப ரசூல்மார்ல முக்கியமாக யாரு? அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், உலுல் அஸ்ம் என்று சொல்லுவோமே 5 நபிமார்கள், முக்கியமான விசேஷமான ரசூல்மார்கள். அவர்கள் ரசூல்மார்கள், புதிய புதிய மார்க்கத்தை புதிதாக அப்படின்னா அவர்களுக்கு வேறொரு வேதம் அருளப்பட்டு வந்தவர்கள். அப்படி இல்லாம நபிமார்கள் நிறைய பேர்கள் பனு இஸ்ரவேல்கள்ல நிறைய நபிமார்கள் வந்திருக்கின்றார்கள். எனவே அந்த நபிமார்கள் ஏற்கனவே ஒரு ரசூலுடைய மார்க்கத்தை போதனை செய்யக்கூடியவராகவும் எத்தி வைக்கக்கூடியவராக தான் வந்திருப்பாரு. ஆனா ரசூல்மார்கள் அப்படி இல்லை, புதிய ஒரு மார்க்கத்தை புதிய ஒரு சித்தாந்தத்தை அவங்க கொண்டு வருவாங்க. எல்லாம் அடிப்படையில் ஒன்றாக இருந்தாலும் சட்டத்திட்டங்கள் சில வேறுபாடு இருக்கும். எனவே தான் நீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்பை அல்லாஹ் தஆலா ரசூலாகவும் நபியாகவும் குறிப்பிட்டார். ரசூலன் நபியல் உம்மி, இன்னொரு விஷயத்தை குறிப்பிட்டார், அல் உம்மி, எழுத வாசிக்க தெரியாது. எழுத வாசிக்க தெரியாதது குறையா? எங்களுக்கு குறை. இப்ப உங்களுக்கு எழுத வாசிக்க தெரியும், இப்ப எனக்கு எழுத வாசிக்க தெரியலன்னா அது என் மீது குறை. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறையா? கிடையாது. ஏன் குறை கிடையாது? ஏன் குறை கிடையாது? சொல்லுங்க பாக்க யாரால? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவர்கள் எழுத வாசிக்க தெரியல என்றது குறை இல்லை என்று ஏன் சொல்றீங்க? ஏன் ரசூலுல்லாஹ் மீது அது குறை இல்லை? எங்களுக்கு குறை தானே, அதை ஏற்றுக்கொள்ள. இப்ப எனக்கு எழுத வாசிக்க தெரியாது, அதுதான் பாயிண்ட். என்னது? ரசூலுல்லாஹ் அவர்கள் எழுத வாசிக்க தெரிந்திருந்தால் அவர்கள் என்ன சொல்லியிருப்பார்கள்? ஏனைய வேதங்களிலே இருந்து ரசூலுல்லாஹ் எடுத்துத்தான் சொல்வதா? குர்ஆனுடைய முஅஜிஸத்தை, குர்ஆன் அற்புதம் என்பதை நிரூபிப்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் தஆலா விசேஷமான பண்புடையவராக ரசூலை உம்மியாக, சிறப்பு மிக்க, அதாவது எழுத வாசிக்க தெரிந்தவர் என்பது அவருக்கு ஒரு
அந்த காலத்துல இருந்தாலும் இன்னைக்கு கூடிய நவீன இந்த இதால என்ன சொல்லிடுவாங்க, எல்லாமே அந்த இந்த செய்தின்னு சொல்லிடுவாங்க, ஏற்கனவே கேட்ட செய்தின்னு சொல்லிடுவாங்க. ஆனா அந்த காலமும் அந்த நேரமும் ரசூலுல்லாஹ் அந்த சூழலும் அவர்களுக்கு அது குறையாக அமையல, அது ஒரு சிறப்பாகத்தான் அல்லாஹ் தஆலா உண்மை என்ற சிறப்பு வந்து அப்ப இன்னைக்கு ரசூலுல்லாஹ் ஒரு சிறப்பியல்பாக இருக்கின்றது. எழுத வாசிக்க தெரியவில்லை. ஒமா குன்த தத்லூ மின் கப்லி மின் கிதாபி வலா தஃகுத்துஹு பியமீனிக இதன் லர்தாபல் முப்திலூன். அவர் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் தஆலா கூறினார், ஒமா குன்த தத்லூ மின் கப்லிஹி மின் கிதாபி, நீங்க வந்து இதுக்கு முன்னாடி எந்த ஒரு வேதத்தையும் வாசிப்பவராக இருக்கவில்லை. அதே போன்று எழுதுபவராகவும் இருக்கவில்லை. அப்படி இருந்திருந்தால் இதன் கர்த்தாவல் முகுத்திலோன், உங்களை பொய்ப்பிக்கக்கூடியவர்கள் வந்து என்ன செய்திருப்பார்கள், சந்தேகம் கொண்டிருப்பார்கள். எனவே ரசூலுல்லாஹ் மீது என்ன இல்ல, இந்த பண்பு வந்து குறையில்லை. உண்மை அல்லது எஜ்தூனஹு மக்தூபன் இன்தஹும், ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்பம்சத்தை அல்லாஹ் தஆலா தொடர்ந்து கூறுகிறார். எஜ்தூனஹு மக்தூபன் இன்தஹும் ஃபித்தௌராத்தி வல் இன்ஜீல், தௌராத்திலேயும் இன்ஜீலிலேயும் ரசூலுல்லாஹை பற்றி எழுதப்பட்டிருப்பதை அவர்கள் காண்பார்கள். இப்போது காண்றதுக்கு இல்ல, அவர்கள் மாற்றினார்கள். ஆனால் அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு வந்து ரசூலுல்லாஹை வந்து ஏற்றுக்கொண்டார். சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹை ஏற்றுக்கொண்டார். கண்டாங்களா இல்ல, ஏற்கனவே அவருடைய வேதத்திலே ரசூலுல்லாஹுடைய பேரை கண்டதற்காக, ரசூலுல்லாஹுடைய பேரை கண்டதாக அவர்கள் கூறி ஏற்றுக்கொண்டார். புறம் மறைக்கப்பட்டது, அந்த குர்ஆன் அந்த தௌராத் இன்ஜீல் திரிவுபடுத்தப்பட்டது, அவர்கள் மறைத்தார்கள். ஆனால் குர்ஆன் பொய்யாகவும் குர்ஆன் திட்ட தெளிவாக சொல்லிவிட்டது. முபஷ்ஷிரன், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி கூறுகின்ற நேரத்திலே முபஷ்ஷிரன் பிரசூலின் யத்தி மின் பஅதி இஸ்முஹு அஹ்மத், அஹ்மத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நற்செய்தி கூறக்கூடியவனாகவும் நான் வந்திருக்கின்றேன் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் கூறிய செய்தியை அல்லாஹ் தஆலா சூரத்து ஸஃப்பிலே ஞாபகப்படுத்துகின்றான். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா தொடர்ந்து கூறுகின்றார், யஅமுருஹும் பில் மஅரூஃப் வ யன்ஹாஹும் அனில் ரசூலுல்லாஹுடைய பண்பு, நன்மையை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள். இதுதான் நபிமார்களுடைய பண்பாக இருந்தது. அதே போன்று இந்த உம்மத்துக்குரிய ஸ்பெஷாலிட்டி என்னது, குந்தும் ஹைர உம்மா, நீங்கள் சிறந்த உம்மத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுவதற்கான காரணம் தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். எப்பெல்லாம் இந்த பண்பு இந்த உம்மத்தை விட்டு உயர்த்தப்படுகின்றதோ அந்த உம்மத்து என்ன செஞ்சுவிடும், சீரழிந்துவிடும். அல்லாஹ் தஆலா என்னை உங்களை பாதுகாக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், யாரெல்லாம் ஒரு தீமையை காண்கின்றார்களோ, மக்கான அதாவது ஒரு தீமையை கண்டால் என்ன செய்வார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்றாலும் கூறுங்கள், அதாவது அவனுடைய கையால் தடுத்தால் அது முடியவில்லை, நாவினால் தடுத்தால், இல்லாவிட்டால் அதை வெறுத்து ஒதுங்கி நடந்து கொள்ளுங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார். எனவே இந்த உம்மத்துக்கு இருக்கக்கூடிய பண்பாகவும் இந்த பண்பு இருக்கின்றது. அதைத்தான் அல்லாஹ் தஆலா கூறுகின்றார், யஅமுருஹும் பில் மஅரூஃப் வ யன்ஹாஹும் அனில் முன்கர். அதே போன்று அடுத்த முக்கியமான பண்பு வயுஹில்லு லஹும் தையிபாத். தையிபாத் என்று சொல்கின்ற நேரத்திலே எந்த விடயங்கள் எல்லாம் நல்லதாக இருக்கின்றதோ அதை எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வார்கள், ஹலால் ஆக்குவார்கள். எனவே ஏற்கனவே பனு இஸ்ரவேலர்களுக்கு நிறைய விடயங்கள் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய கேள்வியினால், அவர்கள் செய்து கொண்ட, அவர்களால் சம்பாதித்துக் கொண்ட விடயத்தின் காரணமாக அல்லாஹ் தஆலா சில விடயங்களை ஹராமாக்கி இருந்தார். அதுல முக்கியமான விடயங்கள் யாருக்காவது சொல்லிடுமா? இப்ப நாங்கெல்லாம் வந்து என்ன சரி நஜீஸ் பட்டா என்ன செய்வோம், ஆடையில அது எங்களுக்கு கழுவிடும். ஆனா அந்த சமூகத்துக்கு எப்படி இருந்துச்சு, வெட்டி எடுக்கணும் அந்த இடத்தை. இப்படி ஒரு கஷ்டம் இருந்திருக்கு. தன்னை தானே மாய்த்துக் கொள்ளுவோம், தற்கொலை செய்து கொள்ளும். அது அவங்களுக்குரிய தௌபா. அல்லாஹ் தஆலா எங்களுடைய உம்மத்தை, இந்த உம்மத்தை, ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தை அதிலிருந்து பாதுகாத்து இழிவுபடுத்திருக்கிறார். அதுதான் இந்த மார்க்கத்தை பற்றி சொல்கின்ற நேரத்தை இலகுவான மார்க்கம், அதே போன்று நடுநிலையை பேணக்கூடிய மார்க்கம் என்று கூறுவார்கள். அதே போன்று முந்தியெல்லாம் பள்ளியில மட்டும்தான் தொலையும். பள்ளி என்று சொன்னா அவர்களுடைய சேர்ச்சிகள்ல தான் தொலையும். ஆனா இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு கொடுக்கப்பட்ட 5 சிறப்பம்சங்களை பற்றி கூறுகின்ற நேரத்திலே, நான் வந்து இந்த முழு சமுதாயத்துக்கும் நபியாக அனுப்பப்பட்டிருக்கின்றேன், எனக்கு இந்த பூமி முழுக்க என்ன செய்யப்பட்டிருக்கின்றது, தொழுமிடமாக ஆக்கி தரப்பட்டிருக்கின்றது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார். அதே போன்று இப்படி நிறைய விஷயங்கள். அதே போன்று அதாவது உண்ண முடியுமான அதாவது சில மிருகங்களுடைய கொழுப்பு கூட அவர்களுக்கு ஹராமாகப்பட்டிருந்தது.
எனவே இதையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு என்ன செய்தார்கள்? ஏனென்றால் அவர்கள் ரசூலுல்லாஹ் வந்து விட்டால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? ஏற்கனவே உள்ள மார்க்கத்தை விட்டுவிட்டு ரசூலுல்லாஹ் பின்பற்ற வேண்டும். ரசூலுல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த உம்மத்திலே ஒரு யகூதியோ நசாரானோ என்னை பற்றி கேள்விப்படுகின்ற நேரத்திலே அவர் என்னை பின்பற்றாத வரைக்கும் அவர் சுவனம் நுழைய முடியாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். எனவே அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு நல்ல விடயத்தை ஹலாலாக்குகின்றார்கள். வயுஹர்ரிமு அலைஹிமுல் ஹபாயித், அதே போன்று மோசமான விடயங்களை ஹராமாக்குவார்கள். அதே போன்று வயதவு அன்ஹும் இஸ்ரஹும் வல் அக்லால் அல்லதி கானத் அலைஹிம், அவர்களுக்கு இருந்த சுமை, நான் ஏற்கனவே சொன்ன விடயங்கள், அவர்களுக்கு சில விடயங்கள் ஹராமாக்கப்பட்டிருந்தது. அது எப்படி என்று சொன்னால், அவர்கள் தொழுகின்ற நேரத்திலே அவர்களுடைய அந்த வணக்கஸ்தலங்களிலே மாத்திரம்தான் தொழ வேண்டும். அந்த சுமையை ரசூலுல்லாஹி நிவர்த்தி செய்தார்கள். அதே போன்று பல சுமை, இது போன்று பல சுமைகளை அவர்களை விட்டு நிவர்த்தி செய்திருக்கின்றார்கள். எனவே அல்லாஹ் தஆலா தொடர்ந்து கூறிவிட்டு கூறுகின்றார், فَالَّذِينَ آمَنُوا بِهِ وَعَزَّرُوهُ وَنَصَرُوهُ وَاتَّبَعُوا النُّورَ الَّذِي أُنزِلَ مَعَهُ. எனவே யாரெல்லாம் இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்து அவர்களுக்கு உதவி செய்து அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை பின்பற்றுகின்றார்களோ, அது யகூதிகளாக இருந்தாலும் சரி, நசாராக்களாக இருந்தாலும் சரி, ரசூலுல்லாஹ் கொண்டு வந்த இந்த மார்க்கத்தை பின்பற்றினால்தான் அவர்களுக்கு வெற்றி என்பதனை அல்லாஹ் தஆலா அந்த வசனத்திலே கூறிப்படுகின்றார். அடுத்த வசனத்தை பொறுத்த மட்டிலே, இந்த வசனம் சொல்லக்கூடிய விடயங்களை பொறுத்த மட்டிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்ஷா அல்லாஹ், அதாவது அடுத்த வசனத்தையும் பார்த்துவிட்டு இந்த வசனங்கள் சொல்லக்கூடிய பாடங்களை நாங்கள் பார்ப்போம். அடுத்த வசனத்தை பொறுத்த மட்டில் அல்லாஹ் தஆலா கூறுகின்றார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுமாறு, குல் யா அய்யுஹன் நாஸ், அதாவது ஏற்கனவே சொன்ன விடயம் யாரை பற்றி கூறுகின்றார்? யஹூதி நசாராக்கள், வேதம் கொடுக்கப்பட்டவர்கள். தொடர்ந்து அடுத்த வசனத்திலேயே அல்லாஹ் தஆலா அந்த விடயம் யஹூதி நசாராக்களுக்கு மட்டும் இல்ல, இந்த ரசூலுல்லாஹ் கொண்டு வந்த மார்க்கம் முழு மனித சமுதாயத்தையும் அடையவழைத்துக் கொள்ளக்கூடியது என்பதனை உறுதிப்படுத்தக்கூடிய நோக்கத்திலே, யாரும் தவறாக கூடாது என்பதற்காக வேண்டி தொடர்ந்து அடுத்த வசனத்திலே அல்லாஹ் தஆலா கூறுகின்றார், குல் நபியே கூறுகிறார், யா அய்யுஹன் நாஸ், மக்களே, முழு மனித சமுதாயமே, இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமீஆ, அப்படின்னா இன்னி நான் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர், இலைக்கும் ஜமீஆ, உங்கள் அனைவருக்கும், அது மனிதனாக இருந்தாலும் சரி, ஜின்வர்க்கமாக இருந்தாலும் சரி, அரபியாக இருந்தாலும் சரி, அஜமியாக இருந்தாலும் சரி, வெள்ளையனாக இருந்தாலும் சரி, சிவத்தவனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் முழு மனித சமுதாயம் நான் தான் இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமீஆ அல்லதி லஹு முல்கு ஸமாவாத்தி வல் அர்த், இந்த அல்லாஹ்வுடைய தூதர், அந்த அல்லாஹ்வுக்கு தான் வானத்துடைய முழு அதிகாரமும் இருக்கின்றது. லஹு முல்கு ஸமாவாத்தி வல், முழு வானங்களுடைய அதிகாரமும் அவனுக்கு இருக்கின்றது. அந்த அல்லாஹ்வுடைய ரசூலாக நான் இருக்கின்றேன். லஹு முல்கு ஸமாவாத்தி வல் அர்த், வானங்கள் பூமியுடைய அதிகாரம், ஆட்சி, உரிமம் எல்லாமே அல்லாஹ்வுக்குரியது. லஹு முல்கு ஸமாவாத்தி வல் அர்த் லா இலாஹ இல்லா ஹு, அவனை தவிர வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லை. யுஹ்யி வ யுமீத், அவன் தான் உயிர்ப்பிக்கின்றான், அவன் தான் மரணிக்கவும் செய்கின்றான். லா இலாஹ இல்லா யுஹ்யி வ யுமீத். ஃபஆமினு பில்லாஹ், அல்லாஹ் தஆலா தொடர்ந்து கூறுகின்றான், எனவே அந்த அல்லாஹ்வை நீங்கள் நம்புங்கள், வரசூலிஹி, அவனுடைய தூதரையும் நீங்கள் நம்புங்கள். அந்த ரசூல் எப்படிப்பட்டவர்? அடுத்த வசனத்திலே அல்லாஹ் தஆலா உறுதிப்படுகின்றார், அந்நபியில் உம்மி, எழுத வாசிக்க தெரியாத நபியாகிய அந்த ரசூலை நீங்கள் நம்புங்கள். அல்லாஹ்வை நம்புங்கள், அந்த ரசூலை நம்புங்கள். அல்லதி யுமினு பில்லாஹி வ கலிமாத்தி, அந்த ரசூலும் என்ன செய்கின்றார்? அவரும் அல்லாஹ்வை நம்புகின்றார். அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், இங்கே ஒகலிமாத் என்று சொல்லப்பட்டது அல்லாஹ்வினால் அருளப்பட்ட அந்த வேதங்கள், வஹியால், அதாவது வஹி அறிவிக்கப்பட்ட முன்னைய வேதங்கள், வானத்திலே இருந்து அருளப்பட்ட அந்த வேதங்களையும் அவர் நம்புகின்றாரே, அந்த ரசூலையும் நீங்கள் நம்புங்கள். வத்தபிஊஹு, அவர்களை நம்பினது மட்டும் போதாது, நீங்கள் அவரை பின்பற்ற வேண்டும். வத்தபிஊஹு
நீங்கள் அப்படி பின்பற்றினால்தான் நேர்வழி பெற்றவராக நீங்கள் ஆக வேண்டியீர்கள். எனவே நீங்க குர்ஆனை மட்டும் ஏற்கனவே முந்தைய வசனத்திலே அல்லாஹ் தஆலா குர்ஆனை பின்பற்றுமாறு கூறுகின்றார். அடுத்த வசனத்திலே ரசூலையும் நீங்கள் பின்பற்றினால்தான் நேர்வழி பெறுவீர்கள் என்பதனை அல்லாஹ் தஆலா உறுதியாக சொல்லியிருக்கிறார். இந்த வசனம் அதாவது இந்த 2 வசனம் சொல்லக்கூடிய பாடங்களை பொறுத்த மட்டிலே ரசூலுல்லாஹ்வுடைய ரிசாலத், ரசூலுல்லாஹ் கொண்டு வந்த அந்த தூது செய்தி ஆலமியா, உலகம் மக்கள் அனைவருக்கும் உண்டான ஒரு செய்தியாக இருக்கின்றது. இதுக்கு பின்னாடி வரக்கூடிய மறுமை நாள் வரும் வரைக்கும் வரக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்கள் அனைவருக்கும் இதுதான் மெசேஜ், இதுதான் செய்தி, இதுதான் மார்க்கம். ரசூலுல்லாஹ் கொண்டு வந்த இஸ்லாம் தான் மார்க்கமாக இருக்கின்றது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்பவும் அவர்கள் இந்த பூமிக்கு வருவார்கள். எந்த மார்க்கத்தை பின்பற்றுவார்கள்? ரசூலுல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தான் அவர்கள் பின்பற்றுவார்கள். அதே போன்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் தௌஹீத் அஸாஸு தஅவா, இந்த தஅவாவுடைய ரசூலுல்லாஹ் கொண்டு வந்த மார்க்கத்துடைய அடிப்படை என்னது? ஏகத்துவம் தான் முக்கியமாக இருக்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹு, வணக்கத்துக்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லை என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் ஆணித்தரமாக கூறினார்கள். அதற்காக வேண்டி ரசூலுல்லாஹ் அவர்கள் 13 வருடங்கள் என்ன செய்தார்கள்? தஅவா பிரச்சாரத்தை செய்தார்கள். எனவே தௌஹீத் முக்கியமான அம்சமாக இருக்கின்றது. ஏகத்துவம் இல்லாவிட்டால் இந்த மார்க்கத்திலே நாங்கள் இஸ்லாம் இருந்து அதிலே ஈமான் சரியான முறையில் ஏகத்துவம் இல்லாத இஸ்லாத்திலே எந்தவித பயனும் கிடையாது என்பதனை அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்துகிறார். அதே போன்று ரசூலுல்லாஹ்வுடைய பண்பை கூறுகின்றார், அந்நபியுல் உம்மி அல்லதி யுக்மினு பில்லாஹ், எழுத வாசிக்க தெரியாத தூதராக இருக்கின்றார். அவர் அல்லாஹ்வை நம்புவார். அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் என்று எதெல்லாம் வேதமாக அருளப்பட்ட முன்னைய வேதங்கள், அது ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அருளப்பட்ட இந்த பைபிளாக இருக்கலாம், இன்ஜீலாக இருக்கலாம், மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அருளப்பட்ட தௌராத்தாக இருக்கலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அருளப்பட்ட ஏடுகளாக இருக்கலாம், அதே போன்று தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அருளப்பட்ட ஜபூர் வேதமாக இருக்கலாம். எல்லாம் பேர் சொல்லப்படாத இந்த வேதங்களையும் அல்லாஹ்வுடைய வார்த்தை என்று என்ன செய்வார்? அவரும் நம்புவார். அப்படி நம்பக்கூடிய அந்த ரசூலை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பின்பற்றினால்தான் நேர்வழி பெற முடியும் என்பதனை அல்லாஹ் தஆலா ஆணித்தரமாக கூறுகின்றான். அவர்களை பின்பற்றியே தீர வேண்டும், இல்லாவிட்டால் உங்களுக்கு நேர்வழி கிடையாது என்பதனை அல்லாஹ் தஆலா கூறி முடிக்கின்றான். அதாவது இந்த சூரா அதாவது இந்த 2 வசனங்களும் சொல்லக்கூடிய முக்கியமான அந்த அம்சங்கள்ல இந்த மார்க்கத்துடைய இலகுத்தன்மையை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். மார்க்கம் என்ற இஸ்லாம், அதாவது இறுதியாக வந்த இந்த இஸ்லாமிய மார்க்கம் கஷ்டம், ஏற்கனவே அருளப்பட்ட அந்த மார்க்கத்துக்கு இருந்த நிறைய சுமைகளை குறைத்து மிகவும் லேசான மார்க்கமாக, லேசை விரும்பக்கூடிய மார்க்கமாக இருக்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அத்தீனு யுஸ்ரும், மார்க்கம் என்றாலே லேசுதான் அர்த்தம். யாரெல்லாம் மார்க்கத்தை கஷ்டப்படுத்துகிறார்களோ அவர்கள் அத்துமீறி சென்று விடுவார்கள் என்பதை ரசூலுல்லாஹ் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதே போன்று இந்த மார்க்கத்துடைய முக்கியமான அம்சம் தௌஹீதாக இருக்கின்றது. தௌஹீதுடைய முக்கியத்துவம் இந்த வசனத்திலே கூறப்பட்டிருக்கின்றது. ஏகத்துவம் முக்கியமானதாக இருக்கின்றது. அதே போன்று அல் குர்ஆன் தான் நூறுல் வஹிதாயா, நேர்வழி காட்டக்கூடியதாகவும் ஒளியாகவும் இருக்கின்றது. ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துடன் ரசூலுல்லாஹ் கூறி அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையுடன் சேர்த்து என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் அந்த அல் குர்ஆனை பின்பற்ற வேண்டும். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எந்த தூதருடைய, எந்த ரசூலுடைய, மூசா அலைஹிஸ்ஸலாத்துல எந்த நபிக்கும் இல்லாத ஒரு சிறப்பு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்கின்றார் சொன்னால் அவர்களுடைய சீரா, அவர்களுடைய வரலாறு, அவர்கள் வாழ்ந்த அந்த 23 வருட காலத்துடைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலையும் அவர்கள் செய்த செயல் அனைத்து என்ன செய்யப்பட்டிருக்கின்றது? பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி உங்களுக்கு கிறிஸ்தவர்கள்ட்ட போய் கேள்வி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி இருந்தாங்க, அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, ஓரளவு சொல்லுவாங்க. அவர்களுடைய ஒவ்வொரு நாள் காரியங்களையும் சொல்ல முடியுமா? அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தில் எப்படி நடந்தார்கள் இருக்குதா? இருந்தாலும் இட்டு கட்டப்பட்ட செய்திகள் தான் நிறைய இருக்கின்றதை தவிர பாதுகாக்கப்பட்ட செய்தி எங்கதான் இருக்கின்றது? ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு தான் இருக்கின்றது. ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு புனிதமான முறையிலே, மிக அற்புதமான முறையிலே இன்றும் பாதுகாக்கப்பட்டிருப்பதன் காரணமாக மறுமை நாள் வரும் வரைக்கும் வரக்கூடிய சமூகத்துக்கு அல்லாஹ்விடத்தில் எந்தவித
காரண காரியமும் சொல்ல முடியாது, எனக்கு கிடைக்கவில்லை என்ற காரணத்தை சொல்ல முடியாது. அனைத்தும் பாதுகாக்கப்பட்டு இன்று வரைக்கும் முழுமையாக பாதுகாக்கப்பட்டு இருக்கின்றது. அதே போன்று இந்த வசனம் சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான வசனம் விடயம்தான் அல் அஸ்லு ஃபில் அஷ்யா அல் இபாஹா சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே அந்த பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட பாடங்களிலே கூறியிருப்பேன். அடிப்படையில எங்களுக்கு இந்த உலக அம்சங்கள்ல எல்லாமே ஹலால் என்றதான் அடிப்படை. ஹராம் என்று எதெல்லாம் மார்க்கத்துல இருக்கின்றதோ அது மட்டும்தான் ஹராம். அடிப்படையில உங்களுக்கு இந்த உலகத்தை நல்ல முறையில என்ன செய்யலாம், அனுபவிக்குமாறு தான் அல்லாஹ் தஆலா தந்திருக்கின்றார். எதெல்லாம் கூடாது என்று இருக்கின்றதோ அவைகளே என்ன செய்யப்பட்டிருக்கின்றது, லிஸ்ட் போடப்பட்டிருக்கிறது. அதை மட்டும் தெரிஞ்சு கொண்டா போதும். அதுதான் மார்க்கத்துடைய லேசுத்தன்மை. ஆனா இதுக்கு மற்றதை மார்க்கம் என்று சொன்னா என்னது, மார்க்கத்திலே எந்த ஒன்றையும் நாங்கள் மார்க்கமாக செய்ய முடியாது. எதெல்லாம் மார்க்கம் என்று 1, 2, 3 லிஸ்ட் போட்டு இருக்கின்றதோ அதை மட்டும்தான் செய்ய முடியும். அந்த அடிப்படையில் இந்த இந்த வசனம் கூறுகின்றது. எங்கே கூறுகின்றது, நல்ல விடயங்கள் என்று எதெல்லாம் இருக்கின்றதோ அவைகள் அனைத்தையும் இந்த ரசூல் என்ன செய்வார், ஹலால் ஆக்குவார் என்று அல்லாஹ் தஆலா மொத்தம் பொதுவாக கூறிவிட்டார். எனவே இந்த வசனம் கூறக்கூடிய முக்கியமான ஒரு பாடம் தான், அடிப்படையிலே எல்லாமே ஹலால், எது ஹராம் என்று இருக்கின்றதோ அவைகளை மட்டும் தான் நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதனையும் இந்த வசனம் கூறக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய பாடங்களிலே அடுத்தடுத்த வசனங்களை பார்ப்போம்.